Hello friends, welcome back to our Gaandhakannahagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் கட் வீடியோ தான். ஸோ நான் எப்படி என்னோட ஹேர் கட் வந்து வீட்டிலேயே பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹேருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய காம்பு வேணும், தென் இந்த மாதிரி குட்டியான ஒரு காம்பு வேணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பர் பேண்ட் 2 வேணும். உங்களுக்கு 3 இருந்தால் கூட ஓகே தான், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் ஒரு சிசர் நமக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆக்சுவலாக ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ண பிறகு என் ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு கேர்லி அந்த ஒரு ஹேர் மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகுற வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சிக் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லையா, லெவல் வந்துட்டு. ஸோ அதுக்காக ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஹேரும் கட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஒரு இதில், ஸோ இந்த ஒரு டைரக்ஷனில் தான் நான் வந்து ஹேரும் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் இப்படி வந்துட்டு தலை வாரிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா வந்து தலை வாரும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக ட்ரையும் ஆகிடுச்சு சீக்கிரமாக. அதாவது சீக்கிரம் மீன்ஸ் உள்ளெல்லாம் ட்ரை ஆகலை, இந்த வெளியில் இருக்க ஹேர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் வந்து வெட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹேர் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரே வச்சு அடிக்கலாம். நான் அது கொண்டு வரல, இன்னைக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஈரம் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு வந்துட்டு திரும்ப தலை வாரும்போது கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ நல்லா வந்து எடுத்து நல்லா வந்து சிக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சிக் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சிக் எடுத்து முடிச்சுட்டு குட்டி காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பு வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி பண்ணி விடுறேன். ஸோ நமக்கு பிடிக்கிறதுக்கும் சரி, ப்ளஸ் நமக்கு உள்ள ஏதாச்சும் கேர்லியாக கொஞ்சம் உள்ள ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் அப்படியே வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக லெவலாக ஆக்கும். அதுக்காக தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லாவே சிக் எடுக்கிறேன். ஸோ தட் நம்ம மேலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு நமக்கு சிக் இல்லாமல் முடி வந்துட்டு உடையாமல் வந்துட்டு சிக் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் வந்துட்டு அடியிலேருந்து ஃபுல்லாக, அதாவது அந்த ஹேரை மொத்தமாக எடுத்துகிட்டு என்னோட நெத்தியோட சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நான் எல்லாத்தையும் கையில் வந்து கொண்டு அப்படியே, அதாவது தலை வாரி அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரேன். ஸோ கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட 2 ரப்பர் பேண்ட் இருந்தது இல்லையா, அந்த 2 ரப்பர் பேண்டில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைட்டாக இருக்க ரப்பர் பேண்டை எடுங்க, லூஸாக இருக்காமல். ஸோ அந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெத்தியில் சென்டரில் கொண்டு வந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக டைட்டாக வந்து கட்ட போகிறேன். ஸோ நீங்களும் நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து விட்டு திரும்ப வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கான்னு கொஞ்சம் அது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது அங்கே லூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன்னா, தலையை வந்து நல்லா வந்து வாரிக்கிறேன். ஸோ அடியில் வந்து சிக் இருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா, ஸோ இப்போ நான் போடுறேன் இல்லையா, இதே மாதிரி போடுங்க ரப்பர் பேண்ட். அதாவது ஃபஸ்ட்டு பேண்டுக்கு கொஞ்சம் கீழே போடுங்க, ரொம்ப கீழே போடாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் புதுசாக வந்து ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான். ஸோ நான் வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்ட்னால நிறைய முடிச்சு போடுறேன், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கட் ருட்டீன் இப்படி தான் இருக்கும். நான் எப்பவுமே இந்த ஒரு கட் தான் வந்து பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்துட்டு பார்லர் போய் கட் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நான் பண்ண மாதிரி பொறுமையாக பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் வரைக்கும் அந்த ரப்பர் பேண்ட் வந்து கொண்டு வாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டிட்டன்ஸ் இருக்கு நிறையவே. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஹேரை வந்து கட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த வாட்டி கட் பண்ணலை, ஏன்னா பசங்க கட் பண்ணால் கொஞ்சம் ஹேர் வளரும்னு ஒரு மித்து இருக்குது. ஸோ அது மேபி நடக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு நிலாவை வச்சு தான் ஹேரை வந்து கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணதுன்னு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அடியில் வந்துட்டு அது அப்போவே வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணுவோம்ல, அந்த ஒரே மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கிராஸாக பண்ணுவோம்ல, அது பண்ணிக்கோங்க. நான் அது அவ்வளோவா பண்ண மாட்டேன்.
ஸோ பண்ணலை. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது கட் பண்ணும்போது. பட் என்ன பண்ணுறது, கீழே ஃபுல்லாக எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸாக இருந்தது. எப்படியும் ஹேர் வளராது, இன்னும் டேமேஜ் ஆகிட்டே போகுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு ஹேரை வந்து கட் பண்ணிட்டேன். ஹேர் கட் பண்ணது எனக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. என் பக்கத்தில் இருக்கவங்களும் என்ன ஹேர் கட் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்க, என்னோட காது ஒட்டி வந்து நான் எடுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பார்த்து பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அது கொண்டு வரோம். ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தால் கூட பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கும். பட் அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அப்படி பிரச்சனைனா நீங்கள் ஒரு பின்னாடி ஒரு பேக் மிரர் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த காதுலேருந்து அந்த காதுக்கு வந்துட்டு கரெக்டாக லெவலாக அதே சேம் இதில் எடுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நம்ம எடுத்த முடியை மட்டும் முன்னாடி போட்டுட்டு பேலன்ஸ் முடிய பின்னாடி வச்சிடணும். ஸோ இதை மட்டும் நல்ல தலையை வாரிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி திரும்ப நெத்திக்கு சென்டரில் கொண்டு வந்துட்டு ரப்பர் பேண்ட் போடணும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி தான் வந்துட்டு ரப்பர் பேண்ட் வந்து போடுறேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹேரை வந்து கட் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு எப்படி இருக்கும்னா லைட்டாக ஒரு லேயர் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்கும். அண்ட் இதுதான் என்னோட எப்போவுமே நான் ஹேர் கட் பண்ணுற ஒரு ருட்டீன், இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப வந்து தண்ணியை ஊற்றி திரும்ப இந்த மாதிரி லெவல் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நல்லா வந்து செக்கெல்லாம் எடுத்துட்டு குட்டி பல் இருக்க சீப்பை வச்சுட்டு நான் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வாரிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போடுறேன். உங்களுக்கு அப்பவும் பயம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அதே மாதிரி போடலாம். அதாவது தொட்ட அடுத்தே வந்து நீங்கள் போட்டுட்டு கீழே ட்ராக் பண்ணி அப்படியே இழுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கீழே வந்து போட்டிருக்கேன் ரப்பர் பேண்ட். அண்ட் எனக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு அந்தளவுக்கு ஹேரை வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு லேயருக்காக தான் நான் வந்து கட் பண்ணேன். அண்ட் என்ன பண்ணுறேன் பாருங்க, திரும்ப தேர்ட் ரப்பர் பேண்ட் வந்து நான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்குது ஹேரு. ஸோ கட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லூஸ் ஆகுமோன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு இன்னுமே கொஞ்சம் கீழே இறக்கணும். ஏன்னா எனக்கு அந்த லெவல் வேண்டவே வேண்டாம். நான் முதல்ல கட் பண்ணது கிட்டத்தட்ட அந்த லெவல் தானே. ஸோ அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இறக்குறேன். ஸோ லைட்டாக தான் எனக்கு போதும். அதனால் நான் வந்து ரொம்ப குட்டியாக தான் வந்து கட் பண்ணேன் இந்த வாட்டி. அண்ட் கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செம்ம காமெடி நடந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியாது, கட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வச்சு தான் நான் வந்து ஹேரை வந்து கட் பண்ணேன். கட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டாக கோணை ஆயிடுச்சோன்னு தோணுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஹேர் கட் ஆகிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். பட் அது என்னன்னா அந்த ரப்பர் பேண்ட் தான் அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஹேர் வந்து பெருசான மாதிரி தெரியும். அண்ட் அடுத்து திரும்ப வந்து நான் தலையை வந்து வாரிக்கிறேன். வாரிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன், அதாவது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாம். ஸோ இப்போ பாருங்க, என்னோட ஹேர் வந்து மறுபடியும் எதுவுமே கட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நானே நினச்சேன் ஒருவேளை கட் பண்ணி இப்படி ஆயிடுச்சோன்னு. வி ஷேப் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அடியில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ரப்பர் பேண்டாக போடல. இது எப்போவுமே நான் ஸ்ட்ரெயிட் கட் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அங்கே மட்டும் நான் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும் நான் லாஸ்ட்டில் இப்படி பண்ணுவேன். அதனால நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் ட்ரிம் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து இப்படி தான் என்னோட ஹேரை வந்து கட் பண்ணுவேன். ஸோ நான் இப்படி தான் வந்து என்னோட ஹேரை வந்து கட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாகவே நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஸோ ஒரு வாட்டி கட் பண்ணி அவசரப்பட்டதே போதும்னு ஆகிட்டேன். ஸோ அதனால இதுக்கு மேலே பார்லரில் போய் எது பண்ணுவேனோ இல்லையோ ஹேரை மட்டும் கட் பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு கிளிப் போட்டப்போ எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரியாச்சும் இப்போ வந்திருக்கே அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாமே தெரியும். பட் நான் ஹேரை வந்து ட்ரை ஆன பிறகு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்க.
ஸோ ட்ரை ஆன பிறகு என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கீழே மட்டும் உங்களுக்கு வந்துட்டு முடி அவ்வளோவா இருக்காது, தின்னாக தான் இருக்கும். பட் எனக்கு அது பரவாயில்ல, ஏன்னா நான் வந்துட்டு பின்னி போடும்போது சரியில்லை, லைக் ஒரு தூக்கி பின்னி போடுறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன்.